நீங்க நினைக்கிறீங்க மக்கள் உங்ககிட்ட பேசுற வார்த்தைகள் தான் உண்மைன்னு. அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். உலகத்துல எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் சுத்துறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலீக்ஸ், கூட இருக்கிற சொந்தங்கள் எல்லாருமே அவங்க உண்மையான முகத்தை உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஆனா ஷேடோ சைக்காலஜில ஒரு புரோட்டோகால் இருக்கு. த பாடி நெவர் லைஸ். இன்னைக்கு நம்ம தி ஆர்ட் ஆஃப் ரீடிங் பீப்புளை கிழிச்சு எரியலாம். நீங்க ஒரு சாவரின் ஆர்கிடெக்டா ஒரு மனுஷனை பார்த்த 3 செகண்ட்ல அவனோட உண்மையான இன்டென்ஷன் என்ன, அவன் உங்களை மெனிப்புலேட் பண்ண நினைக்கிறானான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதை தயாராக கேளுங்க. வார்த்தைகள், அதாவது வேர்ட்ஸ் தான் உலகத்துல மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஒரு மனுஷன் உங்ககிட்ட பேசும்போது அவனோட மூளை ஒரு ஐடியல் வேர்ஷனை தான் உங்ககிட்ட காட்ட நினைக்கும். நான் ரொம்ப நல்லவன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு சோஷியல் ட்ராப். ஷேடோ சைக்காலஜியில் நம்ம மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பேஸ்லைன் பிஹேவியரை ஆடிட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மனுஷனை ரீட் பண்ண நினைக்கும் போது அவன் சொல்கிற விஷயத்தை கேளாதீங்க, அவன் அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறான்னு பாருங்க. ஒரு லோ வேல்யூ மனுஷன் எப்போவுமே தன்னை ஸ்ட்ராங்காக காட்டிக்க அதிகமாக பேசுவான், ஆனால் அவனோட கண்கள் பயத்தை வெளிப்படுத்தும். ஒரு ஆர்கிடெக்ட் மக்களை கேரக்டரா பார்க்க மாட்டான், அவன் மக்களை சிஸ்டமா பார்ப்பான். மனுஷங்க ரியாக்ஷனுக்கு பின்னாடி உள்ள மெக்கானிசமை புரிஞ்சுக்கிட்டா யாராலையும் உங்களை ஏமாத்த முடியாது. நம்ம மூளையில ஃபியூசிஃபார்ம் ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுதான் ஃபேஸஸை ரெக்கக்னைஸ் பண்ணி இன்டென்ட்டை ஸ்கேன் பண்ணும். ஆனா நார்மல் மனுஷங்க இதை சப்கான்ஷியஸா பண்ணுவாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் இதை கான்ஷியஸா பண்ணுவான். டோபமைன் பத்தி பேசுவோம். ஒரு பொய் சொல்ற மனுஷனோட பிரெயின்ல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஏறும். அதை மறைக்க அவனோட மூளை டோபமைனை ரிலீஸ் பண்ணி அவனை ஓவர் ஃப்ரெண்ட்லியா மாத்தும். யாராவது உங்ககிட்ட சடனா அதிகமா அன்பு காட்டினா காஷியஸ் ஆயிருங்க. அது அன்பு கிடையாது, அது உங்களை டிசார்ம் பண்ண செய்யற தந்திரம். ஷேடோ இன்டகிரேஷன் புரோட்டோகால்ல மிரரிங் பத்தி பேசுவோம். ஒரு மனுஷன் உங்களை மெனிப்புலேட் பண்ண நினைக்கிறானான்னு தெரியணுமா? சிம்பிள் ட்ரிக். நீங்க உங்க பாஸ்டரை லைட்டா மாத்துங்க. அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணா அவங்க உங்க அப்ரூவல்காக தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நீங்க ஒரு மனுஷனை அன்கம்ஃபர்டபுளா மாத்தும் போதுதான். நீங்க அவங்கள ரீட் பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சைலன்ஸ் அண்ட் ஆப்சர்வேஷன், இதுதான் உங்க மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த். நில்லுங்க. இப்போ உங்க சர்க்கிளை ஆடிட் பண்ணுங்க. எவ்வளவு தடவை நீங்க நம்பின மனுஷங்களே உங்களை பின்னாடி இருந்து குத்திருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க கெட்டவங்க கிடையாது, நீங்க பிளைண்டா இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு கன்சியூமர் மாதிரி மக்கள் சொல்ற பொய்ய நம்புறீங்களா, இல்ல நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி அவங்களோட ஷேடோவை ரீட் பண்றீங்களா? இந்த இருட்டுக்குள்ள உங்க இன்டர்னல் ரேடாரை ஆன் பண்ணுங்க. இப்போ ஒரு மனுஷனை இன்ஸ்டன்ட்டா ரீட் பண்ண 3 புரோட்டோகால்ஸ். புரோட்டோகால் 1, தி ஐ கான்டாக்ட் பேஸ்லைன். ஒரு ஆர்குமெண்ட்ல இல்ல ஒரு நார்மல் டிஸ்கஷன்ல அவங்க கண்களை பாருங்க. 70% ஐ கான்டாக்ட் நார்மல், 90% மேலே இருந்தா அது டாமினன்ஸ் இல்லைன்னா டிசெப்ஷன். அவங்க கண்களை சடனா திருப்புனா அவங்க ஏதாவது மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். டோன்ட் லுக் அட் த ஃபேஸ், லுக் அட் த ஃபோக்கஸ். புரோட்டோகால் 2, த ஸ்ட்ரெஸ் லீக். மனுஷங்களால அவங்க ஃபேஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹேண்ட்ஸ், ஃபீட் அண்ட் நெக், இதை ஸ்கேன் பண்ணுங்க. யாராவது உங்ககிட்ட பேசும்போது அவங்க ஃபீட் டோரை பார்த்து இருந்தா அவங்களுக்கு அங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அவங்க உங்களை விட்டு எஸ்கேப் ஆக பார்க்கறாங்க. ரீட் த ஃபீட், நாட் த ஃபீலிங்ஸ். புரோட்டோகால் 3, த காம்ப்ளிமெண்ட் டெஸ்ட். ஒரு மனுஷனோட உண்மை முகம் எப்போ தெரியும் தெரியுமா? நீங்க அவங்கள இன்சல்ட் பண்ணும்போது இல்ல, நீங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. அவங்க ஃபேஸ்ல ஒரு ஃபேக் ஸ்மைல் வருதா, இல்ல உண்மையான சந்தோஷம் வருதா? ஷேடோ சைக்காலஜில டுச்செயின் ஸ்மைல், அதாவது உண்மையான சிரிப்பை கண்டுபிடிக்க கண்கள் ஓரம் உள்ள ரிங்கிள்ஸை பாருங்க. அது இல்லைன்னா
அவங்க நடிக்கிறாங்க. அவாய்ட் தி ஆக்டர்ஸ், பில்ட் வித் த ரியல். இன்னும் 5 வருஷத்துல மெனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் மிக பெரிய அளவுல வளரப்போகுது. இன்னைக்கு டிஜிட்டல்ல மக்கள் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆனா ஆஃப்லைன்ல ஃபேக் பர்சனாலிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. நீங்க ரீட் பண்ண கத்துக்கலன்னா நீங்க எப்பவுமே ஒரு டார்கெட்டா தான் இருப்பீங்க. உங்க வெல்த், உங்க டைம், உங்க இமோஷன் எல்லாத்தையும் மக்கள் திருடுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஆர்கிடெக்டா மக்களை ரீட் பண்ண ஆரம்பிச்சா நீங்க அந்த கேமோட மாஸ்டர். யாராலையும் உங்க ஷேடோவை தொட முடியாது. டிசிப்ளின் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். மக்கள் பேசுறத கேளாதீங்க, அவங்கள பாருங்க. Your observation is your power. Build your sovereignty. Build your empire. In the Shadow Psychology Tamil. See you at the top.